அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். தினமும் அதிகாலை 5 மணிக்கு நம்முடைய சேனல்ல விவிலிய வாசிப்பு திட்டம் வீடியோவாக போடுகிறேன். நீங்களும் என்னோடு சேர்ந்து வெறும் 10 நிமிடம் வாசித்தால் ஒரு வருடத்திலே திருவிவிலியத்தை முழுமையாக வாசித்து விடலாம். இறை வார்த்தை வாசித்து தியானிக்கும் போது ஆண்டவர் மீது நாம் வைத்துள்ள நம்பிக்கை இன்னும் அதிகமாகிறது. அவருடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். என்னோடு சேர்ந்து திருவிவிலியத்தை வாசியுங்கள், இறையாசிர் பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பான இறை மக்களே, உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் இருளாக அல்லது ஒரு சந்தோஷம் இல்லாமல் துன்பமான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் கூறுகிறார், எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. ஒளியான தேவன் நம்மீது இறங்க நமக்கு ஒளியாக வழியாக இருந்து நம்மை வழி நடத்த அவரை நோக்கி மன்றாடுங்கள். ஆண்டவருடைய ஒளி நம் மீது வரும்போது அனைத்து விதமான ஆசீர்வாதங்களும் அதோடு சேர்ந்து நமக்கு கொடுக்கப்படும். மேலும் நாம் யாராக இருந்தாலும், யாரை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய நற்செய்தியின் மூலம் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். அதனால் இன்று நீங்கள் இயேசுவை எனக்கு தெரியாதே அல்லது இயேசு எப்படிப்பட்டவர் என்று தெரியாது என்று கலங்க வேண்டாம். ஆண்டவர் உங்களையும் அவருடைய பங்காளிகளாக, அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். எல்லோரையும் அன்பு செய்கிற தேவன் தான் நம் தேவன். மேலும் இன்றைய நற்செய்தியில் 3 அரசர்கள் பெரிய அரசர்களாக இருந்த போதிலும் கூட குழந்தையாக பிறந்த இயேசுதான் மெஸ்ஸியா என்பதை உணர்ந்து கொண்டதால் அவர்கள் அந்த குழந்தையாக பிறந்த இயேசுவை தெண்டனிட்டு வணங்கினார்கள் என்று இறைவார்த்தை கூறுகிறது. அவர்கள் இயேசுவை கண்டுகொண்டு இயேசுதான் மெஸ்ஸியா என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அதனால் தான் அவர்கள் இயேசுவை வணங்கினார்கள். இன்று நாமும் கூட ஆண்டவராகிய இயேசு நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக, நாம் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார் என்பதை உணர்ந்து அவரை அன்பு செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா, எங்களுக்காக இந்த பூமியில மனிதனாக பிறந்தீரே, உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற்று மீட்படைய வேண்டும், நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக இந்த பூமியிலே மனிதனாக பிறந்த தேவனே, உமக்கு நன்றி ராஜா. ஒளியான தேவன் நீர், எங்கள் ஒவ்வொருவர் மீது உம்முடைய ஒளியை பிரகாசிக்க செய்யும் தேவனே. உம்முடைய வானத்தின் பலகணிகளை திறந்து எங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் ராஜா. உம்மை அறியாத பிள்ளைகள், உம்முடைய அன்பை உணராத பிள்ளைகள் என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அப்பா. அவர்களும் நீர்தான் மெஸ்ஸியா என்பதை உணர்ந்து, நீரே எங்களை மீட்க வந்த தேவன் என்பதை உணர்ந்து உம்மீது அன்பு செய்து உம்முடைய இரக்கத்தை பெற வேண்டும் அப்பா. ஆண்டவரே, அன்று 3 அரசர்கள் நீர்தான் மெஸ்ஸியா என்பதை அறிந்து கொண்டார்கள் அப்பா. அதே போல நாங்களும் கூட நீர்தான் எங்களை மீட்க வந்த மெஸ்ஸியா என்பதை அறிந்து அதை மற்றவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும் அப்பா. உம்முடைய அன்பை பிறரோடு பகிர வேண்டும் தேவனே. அன்பின் தேவனே, எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா. நாங்கள் செய்கிற செயல்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. செய்கிற வேலைகளை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எங்களுடைய போக்கையும் வரத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் தேவனே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும். ஜபத்தை கேட்டு பதிலை கொடுக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறேன். ஆமீன். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 வரை. எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூ உலகை மூடும், காரிருள் மக்கள் இனங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் இதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மீதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 2ஆம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2 முதல் 3 மற்றும் 5 முதல் 6 முடிய.
உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரியப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 முதல் 12. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லெஹேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லெஹேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லெஹேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரவேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்து தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லெஹேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று இறை வார்த்தையிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள்.